Hi students, welcome to IK Engineering Academy. இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்இபி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் 2026 வருமா அப்படிங்கிறதா நம்மளுடைய அப்டேட்டு. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அப்டேட் நல்லதாக கிடைக்கும். ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா டிஎன்இபி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்ஸ்க்கு ஆல்ரெடி ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஸோ டெஸ்ட் பேட்ச் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் போயிட்டுருக்கு. மெட்டீரியல்ஸ் தமிழ் மெட்டீரியலும் நமக்கு ட்ரிபிள் இருக்குது, இங்கிலீஷ் மெட்டீரியல் இருக்குது. அது இல்லாமல் கொஷின் பேங்க் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்குது. ஸோ இது நீடட் இருக்கவங்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஆஃப்லைன் கிளாஸஸும் போட போகிறோம். ஸோ மே ஃபஸ்ட் வீக் ஆர் 10லேருந்து உங்களுக்கு டிஎன்இபி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கான நேரடி வகுப்புகள் நடைபெற போகுது. ஸோ இப்போ வீடியோவில் போகலாம். ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறோம் அப்படின்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வருமா அப்படின்றதான் கேட்டிருக்கோம். ஸோ இப்போ லாஸ்ட்டாக ஒரு 2 days முன்னாடி டிஎன்பிசி கொடுத்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஏஐ எக்ஸாம்லேயே நம்மளுடைய டிஎன்இபிலேருந்து மென்கலை வரைவாளர் இந்த மாதிரி சில போஸ்ட்லாம் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேபி நம்மளோட டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டோட ஹையர் கிரேட் எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது. ஸோ சில ஜாப்ஸ் வந்து அவங்க வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் கொண்டு வரலாம். அதாவது வரைக்கும் ஜூனியர் இன்ஜினியர் வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எடுப்பாங்க, ஏஐ எடுப்பாங்க. ஜூனியர் இன்ஜினியர் வந்து வரைக்கும் அவங்க எடுத்ததே கிடையாது. டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் மேபி கொண்டு வரலாம். இல்லை அப்படின்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்ஸ் வந்து ப்ரொமோஷன்ஸ் நிறையா கொடுத்துருக்கலாம். ஸோ இது ரொம்ப வருஷமாக வந்து இந்த போஸ்ட் வந்து ஜாயின் பண்ணலை, ஆள் எடுக்காது அப்படிங்கிறனால இப்போ வந்து டிஎன்பிசிலேருந்து நிறைய வேகன்சிஸ் வரும். பிகாஸ் ஆஃப் நிறைய ப்ரொமோஷன்ஸ் இருக்குது. ஸோ அவங்க ப்ரொமோஷன்ஸ் கீழே ஒரு ஆள் ஸ்ட்ரென்த்து வராங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கும் தெரியும் இருக்கவங்கள ஃபஸ்ட்டு ப்ரொமோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வரவங்கள தான் அந்த போஸ்ட்டுக்கு வைப்பாங்க. ஸோ அதனால் நிறைய பேர் ஜேஇ ஆகிருக்கலாம், ஜேஇலேருந்து ஏஇ ஆகிருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஜேஇ போட்டுட்டு ஏஇக்கு ஸோ மேபி ஏஇ போஸ்ட்டுக்கும் மேலே போட்டிருப்பாங்க. அதுலேருந்து டிஏல இருந்து ஜேஇக்கு போட்டிருப்பாங்க. ஸோ எல்லாமே ரெடியாக வச்சுருப்பாங்க. இந்த கவுன்சிலிங் வந்துருச்சு அப்படின்னாலே டக்குன்னு ப்ரொமோஷன்ஸ் போட்டுட்டு இங்கே ரெக்ரூட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் மே எண்ட்லேயே முடிஞ்சிடும்னு நினைக்கிறோம். ஸோ ஜூனில் ஜாயின் பண்ணிடுவாங்க. நோட்டிஃபிகேஷன் நமக்கு அதுக்கப்புறம் 1 month எக்ஸ்ட்ரா டைம் இருக்குது. அதனால் அந்த வேகன்சிஸ் எல்லாமே இங்கே ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ 1 month 1.5 month டைம் இருக்கனால குயிக்காக ஆட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து வேகன்சிஸ் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. ஸோ வேகன்சிஸ் வராமல் கண்டிப்பாக இருக்காது. ஸோ வேகன்சிஸ் வருது, எவ்வளோ வரும் அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு சின்ன டவுட் இருக்குது. ஸோ எக்ஸ்ப்ராக்சிமேட்லி ஒரு 300 to 500 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் இயர் ஹியூஜாக வந்தனால இந்த வருஷம் ஒரு 300 கிட்ட தான் ஒரு மேக்ஸிமம் பாசிபிள் இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ லாஸ்ட் இயரோட இந்த வருஷம் அவேர்னஸ் நிறையா வந்துருச்சு, காம்படிஷன் நிறையா வந்துருச்சு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போன நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு படித்ததுக்கும் இப்போ ஏற்கனவே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் ட்ரிபிள்இ டிப்ளமோவோ ஏஇ ட்ரிபிள்இயோ உங்களுக்கு ஏஜ் வந்து 34 இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஏஇ படிக்கலாம். இல்லை சார் எனக்கு ஏஜஸ் வந்து அதிகம் அப்படின்னா நீங்கள் டிஏக்கு இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு ஏஇ ஆகட்டும் டிஏ ஆகட்டும் கண்டிப்பாக படிக்க முடியாது. ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஓனாக படித்தாலும் சரி, கிளாஸஸ் ஏதாலும் சரி, பட் படிக்கிறத ஸ்டார்ட் பண்ணுங்கள். டைம் எடுக்க வேண்டாம். வந்த பிறகு கண்டிப்பாக நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். தேங்க்யூ.